இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக. உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வெளிப்பாடாய் கடந்து வரட்டும். உடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 30 33 வசனங்கள் வரை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதி, இப்ப நான் வாசித்த இந்த வேத பகுதி இயேசு பிறப்பதற்கு முன்னாலேயே, இன்னும் சொல்ல போனா இயேசு உருவாவதற்கு, வயிற்றிலே உருவாவதற்கு முன்னாலேயே இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதி. அல்லேலூயா. இயேசுவை போல தீர்க்க தரிசன நிறைவேறுதலின் ஒரு புருஷனை உலகத்துல எங்கேயும் பார்க்கவே முடியாது. அவர் எங்க பிறப்பாரு, எப்படி பிறப்பாரு, எந்த ஊர்ல பிறப்பாரு, எந்த கோத்திரத்துல பிறப்பாரு, எப்படி வாழ்வாரு, எங்க ஊழியத்தை தொடங்குவாரு, எப்படிலாம் அற்புதங்களை செய்வாரு, கழுதைக்குட்டி மேல எப்படி பவனி வருவாரு, அவருடைய மரணம் எப்படி இருக்கும், எல்லாமே பல 100 பல ஆண்டுகளுக்கு முன்பதாக வாக்கு பண்ணப்பட்டவைகள். அல்லேலூயா. இன்ஃபேக்ட் இயேசுவின் பிறப்பு வெறுமன பல 100 ஆண்டுகள் மாத்திரமல்ல, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வாக்கு பண்ணப்பட்டது. அல்லேலூயா. இந்த நம்ம வாசத்தை இந்த பகுதி இயேசு பிறப்பதற்கு முன்னால மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு தீர்க்க தரிசனமாய், அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்னெல்லாம் சொன்னாங்க பாருங்க. கொஞ்சம் அந்த வசனத்தை அப்படியே கவனிச்சு பாருங்க. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு என்ன பண்ணு, இயேசு என்று பேரிடு. அடுத்தது, அவர் எப்படி இருப்பாரு, பெரியவராயிருப்பார். அடுத்து, அவர் உன்னதமானவருடைய குமாரன் என்று எனப்படுவார். தேவன் அவருக்கு சிங்காசனத்தை கொடுப்பார், அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யம் முடிவு பெறவே பெறாது. பிறப்பதற்கு முன்னாலேயே அவர் பெரியவர், அவர் ராஜா, அவர் அரசாளுவார், அவர் ராஜ்யம் முடிவு பெறாது என்று சொல்லி அவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதே, அந்த பகுதியை மாத்திரம், அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார் என்பதை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு பேசி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குரியவைகள். சமீபமா பார்த்தோம்ல, உலகத்தினுடைய வல்லரசு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதனுடைய பிரசிடென்ட் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ராஜாவா, ஆளுநரா, அதிபதியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனாலும் இருக்க முடியல. என்னென்னவோ செஞ்சு பார்க்கறாங்க, இருக்க முடியல. நம்ம இந்தியாவில் ஆளுகிறவர்கள் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லிதான் என்னென்னவோ செய்யறாங்க, மிஷினை மாத்துறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. ஆனா ரொம்ப நாள் இருக்க முடியாது. யாரும், உலகத்தின் எந்த ராஜ்யமும் என்றென்றைக்கும் அரசாள முடியவே முடியாது. ஆனால் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார் என்பதை இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால மாத்திரம் இல்லல, நான் சொன்னேனே, பல 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே இயேசுவை குறித்து முடிவில்லாத என்றென்றைக்கும் அரசாளுகிறவர் ஒருவர் வருவார் என்று பல இடங்களிலே தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் பிரயாணம் புறப்பட்டு வந்த நேரத்தில் அவர்கள் வருகிற இடமெல்லாம் ஜெயம்.
அவர்களை சுற்றி இருக்கிற அத்தனை சத்துருக்களும் மடிகிறார்கள். இவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் கடந்து வருகிறார்கள். தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய பலன் அவர்களோடு கூட இருக்கிறது. ஆகவே அவர்களை பார்க்கிற அந்நிய ராஜாக்கள், ஆளுகிறவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். அதுல ஒருத்தர் தான் மோவாப் தேசத்து ராஜா. இந்த மோவாப் தேசத்து ராஜா இஸ்ரவேல் ஜனங்க நடந்து வர்றத பார்த்துட்டு, இந்த ஜனங்க எங்க ஊர் வழியா வந்தா என்னையும் மேற்கொள்றாங்க, அவங்க என்ன மேற்கொள்றதுக்கு முன்னால நான் அவங்களை என்ன பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவனுக்கு தெரியும் நேரடியாக சண்டையிட்டு இவர்களை ஜெயிக்க முடியாது, ஏன்னா தேவனுடைய பலன் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவன் ஒரு யோசனை செய்து பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு குறி சொல்லுகிறவனை சபிக்க கூலி பொருத்தி அழைக்கிறான். நான் உனக்கு உன் வீடு நிறைய பொன்னையும் வெள்ளியும் ஆஸ்தியும் தரேன், நீ மாத்திரம் வந்து இந்த ஜனங்களை சபிச்சிட்டா இவங்க என்ன ஆயிருவாங்க, சபிக்கப்பட்டுருவாங்க. அவன் இதுக்கு முன்னால பார்த்திருக்கிறான், பீலேயாம் யாரை சபிக்கிறானோ அவர்கள் என்ன ஆறாங்க, சபிக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த ஜனங்க என்ன மேற்கொள்ளாம இருக்கிறதுக்கு பீலேயாம கூப்பிட்டு, நீ இவங்களை என்ன பண்ணு, சபிச்சிரு, அப்ப நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி பீலேயாமுக்கு கூலி கொடுத்து அவர்களை சபிக்க அழைக்கிறான். நமக்கு இந்த சம்பவம் தெரியும். என்ன ஆகுது தெரியுமா? அவர்களை சபிக்க பீலேயாம் முற்படுகிறார். ஆனால் கர்த்தர் அவன் வாயை அடைத்து சபிக்க வேண்டிய வாயிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்லட்டும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ தேவனுடைய பிள்ளையானால், நீ தேவனுடைய ஜனமானால் உனக்கு எதிரான எந்த சாபமும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் சாபத்தை முறிக்க, உன் சாபத்தை மாற்றவே இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அதற்காகவே இயேசு சிலுவையில மரித்தார். எந்த சாபத்தை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பீலேயாம்னு ஒருத்தர் நம்மளை சபிக்கிறாருன்னு தெரியவே தெரியாது. இவங்க பாட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மலைக்கு மேல இவங்களை நிக்க வச்சு பீலேயாம பார்க்க வச்சு மோவாப் சொல்றான், இந்த ஜனங்க தான், இவங்க தான், இவங்களை சபிங்க. சபிக்க வாய் எடுக்கிறாரு. என்ன வருது? கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். யாக்கோபே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. இவன் மோவாப் ராஜா பாக்குறான், நான் உன்னை சபிக்க இல்ல கூப்பிட்டு வந்தேன், ஆனா நீ என்ன பண்ற, ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவ பிள்ளையா இருப்பாயானால் உனக்கு எதிராக யார் என்ன சதி நினைத்தாலும், யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். டோன்ட் வரி. உங்களுக்கு தெரிஞ்சா பயப்படாதீங்க, தெரியலன்னா நீங்க பயப்பட போறதே இல்ல. யார் என்ன சதி நினைத்தாலும் உங்களுக்கு அது என்னவாக மாறும்? சத்தமா சொல்லுங்க, என்னவாக மாறும்? ஆசீர்வாதமாகவே மாறும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தர் உன்னை முன் குறித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த உணர்வு உங்களுக்கு இருந்தா போதும். தேவனுடைய பிள்ளை நான் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தா போதும். யாரும் உனக்கு எதிராக ஒன்னும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என்னாகமோ 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அந்த ஒரு பகுதியை மாத்திரம் வாசிக்கிறோமே. அவன் அப்படி ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. அந்த ஒரு பகுதி, நமக்கு தேவையான பகுதியை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புறேன். என்னாகமம் 24:19, யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்பவே சொல்லிட்டான் பீலேயாம். எப்ப? இயேசு பிறப்பதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு பிரயாணம் பட்டு வரும் பொழுது, இவர்களை சபிக்க நினைக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் வருகிறது. யாக்கோபிலிருந்து தோன்றுகிற ஒருவர் என்ன பண்ணுவாரு? ஆளுகை செய்வார். இந்த தீர்க்கதரிசனம் தான் அந்த தூதன் மரியாளுக்கு திரும்பவும் சொல்றாரு. அவர் பெரியவராயிருப்பார், அவர் ஆளுகை செய்வார், அவருடைய ஆளுகைக்கு என்ன இருக்காது? முடிவு இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த ஞானிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அவங்க பாருங்க, மத்தேயு 2:2, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த ஞானிகள், அவங்களுக்கு நட்சத்திரத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர் ராஜா,
இவர் ஆளுகிறவர், இவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர். அதனாலதான் நேரா ஏரோது ராஜா அரண்மனை கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா ராஜா குழந்தை எங்க தான் பிறக்கும்? அரண்மனையில தான் பிறக்குன்னு சொல்லி ராஜாவுக்கே ஆட்டம் கண்டுடுச்சு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் உலகத்தினுடைய ராஜ்யங்களை, உலகத்தினுடைய ராஜாக்களை அசைக்கிற ஒரு ராஜ்யம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு விடுதலை இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு இருக்கலாம் சபைக்கு. ஆனா இயேசுவின் ராஜ்யம் உலகத்தின் ராஜாக்களுக்கு அசைவை கொடுக்கிற ஒரு ராஜ்யம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த ராஜாவினுடைய பிள்ளைகள், பிரஜைகள். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப உடனே ஏரோது ராஜா கேட்கிறாரு, அப்படியா ஒரு ராஜா பிறப்பாரா? எங்க வீட்டுல ஒரு குழந்தையும் பிறக்கலையே, ஒரு ராஜாவும் பிறக்கலையே அப்படின்னு சொன்னப்ப உடனே அங்க இருந்த வேத வல்லுநர்கள் எல்லாம் பைபிளை புரட்டி பார்த்துட்டு சொல்லல, மனப்பாடமா சொல்றான். ஆமாயா, ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குதுயா, ஒருத்தர் பிறப்பாராம். ஆனா உன் குடும்பத்துல இருந்து இல்ல, பெத்லகேமில் இருந்து பிறப்பார், எப்ராத்தாவில் இருந்து பிறப்பார். வாசிக்கலாமா? மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள என்னது சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தின் உடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களில சின்னது. இஸ்ரவேல நிறைய ஊர் இருக்குது, அதுல பெத்லகேம் ரொம்ப 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 குட்டி ஊர். அந்த குட்டி ஊரில் இருந்து இயேசு பிறப்பார்னு சொல்லி எந்த ஊர்ல பிறப்பார்? கிட்டத்தட்ட 700-800 வருஷங்களுக்கு முன்பதாக மீகா தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், அவர் இஸ்ரவேலை ஆளுகிறவர். சொல்லுங்க, அவர் ஆளுகிறவர். சத்தமா சொல்ல, பக்கத்தமா சொல்லுங்க, அவர் ஆளுகிறவர். அவர் ஆளுகைக்கு முடிவிராது. ஆமேன். நம்ம ஆளுறவங்க, தமிழ்நாட்டு ஆளுகிறவங்க அடுத்த முறை ஆளுவோமா ஆள மாட்டோமான்னு சொல்லி அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க, பரிசு கொடுக்க பார்க்கிறாங்க. இந்த எல்லா ஆளுகையும் முடிவடையும், ஆனால் முடிவில்லாத ஒரு ஆளுகை வருகிறது. அல்லேலூயா. அவர் பிறக்க போகும் சந்ததி அறிவிக்கப்பட்டது, அவர் பிறக்க போகிற ஊர் அறிவிக்கப்பட்டது. அவர் எப்படிப்பட்ட ராஜான்றத தானியேல் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. வாசிங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யமும், சொல்லுங்க, எல்லா ராஜ்யமும் மகத்துவமும் அவருக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சொல்லுங்க, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் என்றான். அல்லேலூயா. இவர் ஆளும் பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜ்யங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும். சொல்லுங்க, பக்கத்தப்பா சொல்லுங்க, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். நம்மால் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ராமராஜ்யம்னு, ஒன்னும் வராது. ஏன்னா இயேசுவின் ராஜ்யம் அது நித்திய ராஜ்யம். அல்லேலூயா. சீக்கிரத்துல ஒன்னும் இல்லாம போக போறாங்க. இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யம் ராமராஜ்யம்ன்றவங்களாம் ஒன்னும் இல்லாம போக போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்னடா பாஸ்டர் அரசியல் பேசுறீங்களா? சப்ஜெக்ட் அப்படி இருக்குது, நான் அதனாலதான் பேசுறேன், நான் பொதுவா பேச மாட்டேன். நித்திய ராஜ்யம் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் யாருக்கு ஆயிருச்சு? கிறிஸ்துவுக்கு, அவருடைய ராஜ்யமாய் மாறியது. ஆமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. இது 5 வருஷம் 10 வருஷம் டேர்ம் கிடையாது. இது நிரந்தரமான ராஜ்யம். அவர் ராஜா, அவர் சர்வ லோகத்தின் ராஜா. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ராமன் சொல்லுங்க. அவர் பிறக்கும் பொழுதே சொல்லிட்டாங்க, அவர் பிறக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாவே சொல்லிட்டாங்க, அவர் ராஜா. அந்த ராஜாவினுடைய ஆளுகை முடிவில்லாமல் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை நெப்போலியன் சொன்னாரா, நானும் ஹிட்லரும்
சர்வாதிகாரிகளாக எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அநேகருடைய ரத்தத்தை சிந்தி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். ஆனா எங்க ராஜ்யம் எங்க கண்ணு முன்னாலேயே ஒன்னெல்லாம் போயிருச்சு. நாங்க எத்தனையோ பேரை கொன்று கொலை செய்து, எத்தனையோ ராஜ்யங்களை வீழ்த்தி ரத்தம் சிந்தி, அதாச்சும் அவங்க ரத்தம் மற்றவங்களோட ரத்தத்தை சிந்த செய்து ஒரு ராஜ்யத்தை கட்டினோம். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ராஜ்யங்கள் எங்கள் கண் முன்னாலேயே இல்லாம போயிருச்சு. ஹிட்லருக்கு முன்னாலேயே ஹிட்லர் கட்டின இது முடிஞ்சிருச்சு, ஒன்னெல்லாம் ஆயிருச்சு. கடைசியில் அவரே தற்கொலை பண்ணி தான் செத்தாரு. They lost. ஆனால் நசரேயன் ஒரு ராஜ்யத்தை நிறுவினார். நெப்போலியன் சொல்றது. ஆனால் நசரேயன் ஒரு ராஜ்யத்தை நிறுவினார். அது அன்பினால் உருவாக்கப்பட்ட ராஜ்யம். அந்த ராஜ்யம் எத்தனையோ ஆண்டுகளாக நிலைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் கரணை தட்டி அந்த ராஜாவை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல ஹிட்லரை போல, நெப்போலியனை போல எவ்வளவோ சர்வாதிகாரிகள் எத்தனையோ ராஜ்யங்களை ஏற்படுத்தலாம். ஆனா அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அவர்கள் முன்னாலேயே தரைமட்டமாய் போனது. அன்றிலிருந்து இன்று வரை 2000 ஆண்டுகளாக உலகெங்கும் பூமி எங்கும் ஒரு ராஜ்யம் வேகமாய் உருவாகி கொண்டு வருகிறது, பரவி கொண்டு வருகிறது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்திற்கு முடிவில்லை. அந்த ராஜ்யம் நிரந்தரமானது. இம்மையிலும் மாத்திரமல்ல, மறுமையிலும் அந்த ராஜ்யம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அதுக்கு நெப்போலியன் ஒரு பதிலையும் சொன்னாராம். காரணம் என்னன்னா, எங்க ராஜ்யத்துக்கு நாங்க கட்டாயப்படுத்தி எங்க வீரர்களை அனுப்புவோம், நீ செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி. ஆனா இயேசு ஸ்தாபித்த, நசரேயன் ஸ்தாபித்த ராஜ்யத்திற்கு தானாகவே அவர்கள் தங்கள் ஜீவனை பணயம் வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த ராஜ்யத்திற்கு எத்தனை வீரர்கள் ரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள் தெரியுமா? இயேசு உட்பட, ராஜா உட்பட. அல்லேலூயா. உலகத்தின் சாம்ராஜ்யத்தை நிறுவினவர்கள் மற்றவர்களை கொன்று ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். ஆனா நம்ம ராஜா தன்னையே பலியாக தந்து இந்த ராஜ்யத்தை உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நல்ல ராஜாவினுடைய பிரஜையாய் நீங்களும் நானும் இருப்பதனால நமக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. அந்த ராஜா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். அவருடைய ஆளுகை நிரந்தரமானது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அந்த நித்திய ராஜாவினுடைய பிரஜைன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். இந்த ராஜ்யத்துக்கு முடிவில்லை. இது நிரந்தரமானது, இது நித்தியமானது. சரி, இப்ப நிரந்தரமான ஒரு, அவர் பெரியவராய் இருப்பார், அவர் ஆளுகை செய்வார், முடிவில்லாத ராஜ்யம் அவருக்கு இருக்குது. அந்த ராஜ்யத்திற்கு உங்களுடைய என்னுடைய மாறுத்திரம் என்ன? What kind of response we are going to give to our king? நம் ராஜாவுக்கு என்ன மாறுத்திரத்தை நாம் செலுத்த போகிறோம்? ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்லி நான் முடிச்சிடுறேன். வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம், சேர்ந்து சொல்லுங்க, நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். சேர்ந்து படிக்கலாம் அந்த பகுதியை, கடைசி பகுதியை வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிங்க. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை எப்ப தானியேல் சொல்றாரு, நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனம் அவரை கலங்க பண்ணுகிறது. அந்த சொப்பனத்துக்கு யாரும் பதில் சொல்ல முடியல. அப்ப தானியேல் அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீர் ஒரு ஐடல், நீ ஒரு சிலையை பார்த்தீர். அந்த சிலைக்கு தலை பொன்னா இருந்தது, மார்பு வெள்ளியா இருந்தது, தொடை வெண்கலமா இருந்தது, பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமா இருந்தது. அப்பொழுது கையால் பெயர்க்கப்பட்ட ஒரு கல் புரண்டு அந்த சிலையின் மேல் மோதி அதை சுக்குநூறாய் மாற்றியது. இதுதான் நீ பார்த்த சொப்பனம், இது உன்னை பயமுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை சொல்றாரு. இந்த பொன்னாலான சிரசு தலை நீரே. அதுக்கு அடுத்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வரும், அதுவும் ஒண்ணுமில்லாம போக போகுது. அதுக்கு அடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், ஒண்ணுமில்லாம போக போகுது. எல்லாத்துக்கும் பிறகு மேசியா இயேசுவினுடைய சாம்ராஜ்யம் வரும்.
அது கையால பேர்க்கப்படாத ஒரு கல். அது எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. ஆனா அது புரண்டு வந்து உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் சின்னா பின்னமாய் மாற்றும். அல்லேலூயா, ஆமென். தானியேல் அதான் திருக்கமா சொல்றாரு, இயேசுவின் ராஜ்யம் தலைமுறை தலைமுறையா இருக்கும். சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா. அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்றிலிருந்து இன்று வரை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆளுகை மாறுவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ரோமர் 14 அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 14:9. ரோமர் 14 அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அவர் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு, அவர் ஆளுகிறவராய், லார்ட், பிரபுவாக இருக்கும் பொருட்டு, அவர் ராஜாவாக இருக்கும் பொருட்டு மரித்தும், வாசிங்க, என்ன இருக்காரு, எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். எத்தனையோ பேர் மரிச்சாங்க, எழுந்தாங்க, இயேசுவால உயிர் பண்ணப்பட்டாங்க, ஆனா திரும்ப மரிச்சிட்டாங்க. ஆனா அவர் இன்றைக்கும் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருப்பதற்காகவே அவர் பிழைத்தும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிராமன் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு என்றென்றைக்கும் ஆளுகை செய்வதற்காக அவர் மரித்து, அவர் எழுந்து, அவர் பிழைத்து இருக்கிறார். அந்த ராஜா, அந்த ராஜரீகம் நிலையான ராஜரீகம் என்னவா இருப்பதற்காக? ஆண்டவரா இருப்பதற்காக. சொல்லுங்க, ஆண்டவரா இருப்பதற்காக. இங்கிலீஷ்ல வந்து லார்ட். அவர் தான் நம்முடைய பிரபு, நம்முடைய தேவன். தேவனா கொஞ்சம் டேர்ம் வரும், பிரபு, ஆண்டவரா, கிங்கா இருக்கிறதுக்காக, அவர் ராஜாவா இருப்பதற்காகவே மரித்து எழுந்து பிழைத்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப அவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரா இருக்காரு. என்னவா இருக்காரு? சொல்லுங்க, ஆண்டவரா இருக்கிறாரு. வேதத்துல கொஞ்சம் பேர் அவரை பார்த்து ஆண்டவரேன்னு சொன்னாங்க. மரியாள் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னான். அக்கார்டிங் டு த வில் ஆஃப் மை லார்ட். தோமா மை லார்ட் மை காட், என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொன்னான். அவரை பார்த்து ஆண்டவரேன்னு சொன்னான். சவுல் தமஸ்கு வழியில போகும் பொழுது தேவனால் குறுக்கிடப்பட்டு சபைகளை தாறுமாறாக்க சித்திரவதை செய்ய போறான். அப்போ ஒரு வெளிச்சம் வருது. அவன் சொல்றான், மை லார்ட், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். யோவான் பத்மத்தீவில செத்தவனை போல விழுந்தவன் ஆண்டவரை தரிசித்து ஆண்டவரேன்னு சொல்றான். இவங்க எல்லாமே எப்ப அவரை ஆண்டவரேன்னு சொன்னாங்களோ அப்பவே, எப்பெல்லாம் ஆண்டவர்ன்ற வார்த்தை வருதோ அப்பெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பு வருகிறது. அல்லேலூயா. என்ன வருது? என்ன வருது? ஆண்டவரேன்னு சொன்னா என்ன வரணும்? சரண்டர். பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும் நானும் இந்த நித்திய ராஜாவுக்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் அல்ல, நீரே, என் சித்தம் அல்ல உம் சித்தம், நீங்க தான் என் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்தின் ராஜாக்கள் தங்கள் சித்தத்தை நிறைவேற்ற கட்டாயப்படுத்துவார்கள். பாருங்க, இன்னைக்கு நைட்டு சர்வீஸ் செய்யக்கூடாது, கட்டாயம் சட்டங்கள் இயற்றப்படும். ஆனா இந்த ஆண்டவர் ஒரு நாளும் ஒருவரையும் கட்டாயப்படுத்தினவர் அல்ல, அன்பால் நம்மை அர்ப்பணிப்புக்கு அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ராஜா உங்களை வலுக்கட்டாயமா எதையும் செய்ய வைக்கவே மாட்டாரு, உங்களை கட்டாயப்படுத்தவே மாட்டாரு. நமக்கு வந்தது பாத்தீங்களா, கட்டாயமா பிளாக், கட்டாயமா வெளியில வரக்கூடாது, 144 தடை சட்டம். இந்த தடை சட்டம்லாம் இந்த ராஜா கிட்ட கிடையவே கிடையாது. இந்த ராஜா எல்லாம் எப்ப நாம அவரை ஆண்டவரேன்னு சொல்றோமோ அப்ப அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது தெரியுமா? யூ மஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் வில்லிங்லி, நாட் ஃபோர்சிங்லி. கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் உன் ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க என் ஆண்டவரேன்னு சொல்றீங்க? அப்படியே கரம் உயர்த்தி சொல்லுங்க பாப்பா, என் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரேன்னு சொல்லும் போது சொல்றோம், நான் உமக்கு அடிமை. மரியாதை தான் சொன்னான், நான் உமக்கு அடிமை, உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும். அல்லேலூயா. தோமா, நான் கை போட்டு பார்த்தா ஒழிய நம்ப மாட்டேன், அவர் உயிர் தேலன்னு சொன்னான். ஆனா எப்ப அவரை பார்த்தானோ, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை சொன்னவன் இந்தியா வரை வந்து நம்ம பகுதியில ஆண்டவருக்காக மரித்தான், அவர் சித்தத்தை நிறைவேற்ற மரித்தான். இன்னொருத்தர் ஆண்டவரே சொன்னார், இடையில சொல்ல மறந்துட்டேன், ஸ்டீஃபன் மரிக்கும் பொழுது அவன் முழங்கால் படிட்டு ஆண்டவரேன்னு சொல்றான். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த ராஜாவை ஆண்டவரா, எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் சொல்ல முடியும், நேரம் இல்லை. இந்த ராஜாவை ஆண்டவரா ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு நாளும் மரண பயம் இல்லை.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டவர், இந்த ராஜாவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட யாருக்கும் மரண பயம் என்பது இல்லவே இல்லை. புது அலை வருது, புது கோவிட் வருது, புது இது வருது. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், ஆண்டவரா இந்த நித்தியமான ராஜாவை ஆண்டவரா ஏற்றுக்கொண்ட எவரும் மரணத்திற்கு பயப்படுகிறவர்கள் இல்லை. எத்தனை பேர் ராமன் சொல்ல முடியும்? ஏன் தெரியுமா? நான் ஜீவனோடு இருக்கும் பொழுது அந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நான் செத்து போனா அந்த ஆண்டவர் கூட நான் இருப்பேன். வேற வித்தியாசம் கிடையவே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ, அப்ப நீங்க போயிட்டீங்கன்னா உங்க குடும்பம், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க என்ன காட்டலாம் அவர் நல்லா பார்த்து பாரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? ஐயோ, என் புள்ள என்ன ஆகும்? ஒன்னு சொல்லட்டுமா? என்னை காட்டிலும் அவர் நல்லவர். ஆமென். உங்க மனைவி என்ன ஆவாங்க? என்னை காட்டிலும் அவர் நல்லவர். நான் போட்டா கஞ்சி சோறு தான் போட முடியும், அவர் போட்டா நல்ல சாப்பாடு போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும்ங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். நீங்க இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனை, இந்த ராஜாவை ஆண்டவரா ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் மரணத்திற்கு பயப்பட்டவர்கள் அல்ல. ஸ்தேவான் எல்லாரும் கல்லை எடுத்துக்கிட்டு கொலை செய்ய நிக்கிறாங்க. இவன் முழங்கால் படிட்டு கர்த்தரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே ஆண்டவரே, நான் உங்களுக்கு சொல்றேன், வருகின்ற நாட்களில, வருகின்ற வருடங்களில, அடுத்த 10 ஆண்டுகளில சபைகள் பல உபத்திரவங்களுக்குள்ள வரும். அந்த ராஜாவை ஆண்டவரா வச்சிருக்கிற நீங்க நானும் சொல்லணும், எத்தனை கல் வரட்டும், எத்தனை பட்டயங்கள் வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எத்தனை முறை சபைகள் மூடப்படட்டும், ஆண்டவரேன்னு சொல்றதை நாங்க நிறுத்த மாட்டோம். சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த ராஜாவினுடைய ராஜ்யம் நித்தியமானது. ஆமென். அப்ப இவரை, இந்த ஆண்டவரை, இந்த ராஜாவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அர்ப்பணிப்பு. சொல்லுங்க, அர்ப்பணிப்பு. சத்தமா சொல்லுங்க, அர்ப்பணிப்பு. என்ன தெரியுமா? என் உயிரே போனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல. அர்ப்பணிப்புக்கு ஒரு கதை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன், வேகமா போயிடுறேன். ஒரு இடத்துல ஒரு இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னு வச்சுங்களேன், ஒரு சர்ச்சில் பண்டிகை நடக்குது. அதுல போட்டிருக்கிறாங்க, இன்றைக்கு மதிய ஆகாரம் மட்டன் பிரியாணி கோழி முட்டையுடன். இது நல்லா இருக்குதுல்ல? நிறைய பேருக்கு தோணுது, ஆஹா பாய் கடை சீக்கிரம் போனோம், மட்டன் பிரியாணி கோழி முட்டையுடன் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டாங்க. அது மக்கள் வருவாங்கன்றதுக்கு இன்வைட் பண்றதுக்கு போட்டாங்க மதிய ஆகாரம். அப்ப அந்த பக்கத்துல ஒரு ஆடும் ஒரு கோழியும், ஆடை கட்டி போட்டுக்கிறாங்க, கோழியை கவுத்து போட்டுக்கிறாங்க கூடையில. அப்ப அந்த கோழி வந்து ஆடை பார்த்து சொல்லுதான், பத்தியா நம்மளை பத்தி தான் போட்டுக்கிறாங்க, கூட்டம் வரும்போது பாரு எப்படி அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப இந்த ஆடு சொல்லிச்சான் கோழியை பார்த்து, ஏன் சொல்ல மாட்ட, நீ முட்டை விட்டுட்டு போயிடுவ, நீ முட்டை விட்டுட்டு, ஆனா நானு கழுத்துல கத்தி வச்சாதான் பிரியாணி ஆக முடியும். அதுதான் அர்ப்பணிப்பு. கமிட்மெண்ட், இன்வால்வ்மெண்ட் இஸ் டிஃபரண்ட். இன்னைக்கு நிறைய நேரம் சபையில இந்த ராஜாவுடைய பிள்ளைகள் அர்ப்பணிப்புல இல்ல, இன்வால்வ்மெண்ட்ல இருக்கிறாங்க. விருப்பம் இருந்தா வருவாங்க, எனக்கு சூழ்நிலை சரியா இருந்தா வருவாங்க, என் மனசு நல்லா இருந்தா வருவாங்க, மனசு ஒரு மாதிரி இருக்குதா வரமாட்டாங்க, தலை வலிக்கிற மாதிரி இருக்குதா வரமாட்டாங்க, காலு கொஞ்சம் வலிக்குதா என்னால முடியாதுங்க, நான் சொல்லிக்கலாங்க. இது என்னது சொல்லுங்க? இன்வால்வ்மெண்ட். சொல்லுங்க, இது என்னது? சத்தமா தான் சொல்லுங்களேன், ஈடுபாடு. இந்த ராஜா இன்வால்வ்மெண்ட்டை எதிர்பார்க்கல. சொல்லுங்க பக்கத்துல, இந்த ராஜா எதை எதிர்பார்க்கல? அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். கமிட்மெண்ட். சொல்லுங்க கமிட்மெண்ட். சொல்லுங்க கமிட்மெண்ட். சத்தமா சொல்லுங்க கமிட்மெண்ட். அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? எது இருந்தாலும் இல்லாட்டியும் நான் செய்வேன், என் உயிரே போனாலும் நான் செய்வேன், சின்னதோ பெருசோ எனக்கு, என்னை நம்பி என் ராஜா எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் செய்வேன். இதுதான் கமிட்மெண்ட். புரியுதுங்களா? இன்னைக்கு என்னால வரவே முடியலனாலும் வருவேன். ஏன் தெரியுமா? அது என்னது? சத்தமா சொல்லுங்க, கமிட்மெண்ட். வசதி இருந்தா வர்றதுக்கு இது கல்யாண வீடு இல்ல. பக்கத்தமா சொல்லுங்க, வசதி இருந்தா வர்றதுக்கு இது கல்யாண வீடு இல்ல, இது கர்த்தருடைய வீடு, இது ராஜாவின் மாளிகை. இது உள்ள ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். சத்தமா சொல்லுங்க. அடுத்த ஆண்டு நம்மிலே தேவன் அதிக அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவருடைய ஆளுகைக்கு முடிவில்லை. சும்மா நானும் வரேன், நானும் சண்டைக்கு வரேன், நானும் போர் வீரன் ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்க போக கூடாது. புரியுதுங்களா? நிறைய பேர் நானும் ஐ அம் தி சோல்ஜர் ஆஃப் காட் எல்லாத்தையும் மாட்டி என்ன எடுக்குது? செல்ஃபி எடுக்கிறது இல்ல, சாக ரெடி. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமா? அர்ப்பணிக்க ஆயத்தமா? அர்ப்பணிக்க ஆயத்தமா? ஏன்னா இவர் நித்திய ராஜா. இந்த ராஜாவுடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. He needs a commitment and he needs a committed soldier. சத்தமா சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க.
ஆண்டவரேன்னு சொன்ன மரியாள் பழி சொற்களை தாங்க ஆயத்தமா தான். அடுத்த 2 பாயிண்ட்டுக்கு போவே இல்லை, இதோட முடிச்சிடுறேன். ஆண்டவரேன்னு சொன்ன மரியாள் கல்யாணமே ஆகாம பிள்ளை பத்துக்கிறாளேன்னு ஊரே பேசிச்சு. அர்ப்பணிக்கப்பட்டவள் ஆண்டவரேன்னு சொல்லவ, யாரு என்ன பழிச்சு சொன்னாலும் என் ஆண்டவருக்கு நான் அடிமை. ஆண்டவரேன்னு சொன்ன தோமா, இந்தியாவுக்கு பாஷை தெரியாத, சாப்பாடு வித்தியாசம், மொழி வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம், வந்து சாகரத்துக்கும் ஆயத்தமாகி ஈட்டினாலே குத்தப்பட்டு அனாதையாய், ஆதரவற்றவராய், சொந்த பந்தங்கள் ஒருவரும் இல்லாதவராய், எங்கேயோ பிறந்த வருஷம் நம்ம ஊர் பக்கத்துல வந்து மறிச்சாரு. ஏன் தெரியுமா? கமிட்மெண்ட். ஆண்டவரே, மை லார்ட், என் ராஜாவே, உங்களுக்காக எங்க வேணாலும் அனாதையா சாவறதுக்கு நான் ரெடி. He came and he died in the unknown land. இன்னைக்கு அந்த ரத்தத்துல தான் நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுக்கு காரணம், தோமா இந்த பூமியில யாருக்கு தெரியும், இங்கெல்லாம் கூட நடந்திருக்கலாம், நம்ம பகுதியெல்லாம், நம்ம போற பகுதியெல்லாம் அவர் நடந்திருக்கலாம். ரத்தம் சிந்தி மரித்தார். காரணம் ஒரு வார்த்தை, மை லார்ட், என் ஆண்டவரே. தெரிஞ்சிச்சு, இது நித்திய ராஜா இவர். ஸ்தேவான் சொந்த ஜனங்களுக்கு மத்தியில, சொந்த சகோதரர்கள் கற்களை கையில ஏந்தி கொலை பண்ணும் பொழுதும், ஆண்டவரே, என் சொந்த சகோதரர்கள் என்ன பகைச்சாலும் நீர் என் ஆண்டவர், என் ஜீவனை நான் அர்ப்பணிப்பேன். அல்லேலூயா. பவுலாக மாறிய சவுல், என் தலையே வெட்டப்பட்டாலும் தேவனுக்காக பல இடங்களிலே இரவு பகலாக, கண் விழிப்பிலே, நிர்வாணத்திலே, குளிரிலே, பசியிலே, பஞ்சத்திலே, நாச மோசங்களிலே, கடல் பிரயாணங்களிலே, கண் விழிப்புகளிலே, எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து சபைகளை ஸ்தாபிப்பேன். சிறை சேதம் பண்ணப்பட்டாலும் என் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் ஆண்டவரேன்னு சொன்னால, என்னை கொப்பரையில போட்டாலும், பத்மு தீவில தனித்து விடப்பட்டாலும் என் ஆண்டவரே, என் ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல இன்னைக்கு இயேசுவை குழந்தையா ஆராதிக்க வராதீங்க. அவர் இன்னைக்கு குழந்தையா ஏதோ ஒரு மாட்டு தொட்டில இல்ல, அவர் ஆண்டவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த ராஜ்யம், அவர் நித்திய ராஜா, அவர் ராஜ்யத்திற்கு முடிவு. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி திரும்ப அவர் ஆராதிக்கணும்? என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, நான் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் சொல்றாங்க. அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க, அப்படியே கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படியே கையை வைத்து சொல்லுங்க, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, நித்திய ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை, உம்முடைய ராஜ்யத்திற்கு அடிமை நான் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை, உம்முடைய ஆளுகைக்கு முடிவில்லை. அவருடைய கர்த்தத்துவம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அப்படியே கரம் வைத்து சொல்ல முடியுமா? மை லார்ட், மை காட், you are my Jesus. என் ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமை, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு நடக்கட்டும், உமக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, 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 அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். திரும்ப சொல்லுவோம், அடிமை நான் ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உண்மையா சொல்லுங்க பாப்போம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில், இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று என் ராஜா, நித்திய ராஜா, முடிவில்லாத ராஜ்யத்தை உடைய உமக்கு நான் அடிமை, நாங்கள் அடிமை என்று சொல்லி உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் வருகிறோம். ஏதோ எங்க விருப்பத்துக்கு உம்மை தேடுறதில்ல, உங்க விருப்பத்திற்கு நாங்க வாழ எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒருவேளை இந்த நாள் வரை என் விருப்பத்திற்கு, என் சௌகரியத்திற்கு, என் ஆசைக்கு, என் தேவைக்கு, என் சுயநலத்திற்காக அந்த ராஜாவை நான் பின்பற்றி வந்திருந்தால் என்ன மன்னிங்க. இந்த ராஜா என்கிட்ட இன்னும் ஹையர் கமிட்மெண்ட் எதிர்பார்க்கிறீங்க.
இன்னும் அதிகமான கமிட்மெண்ட் எதிர்பார்க்கறீங்க. உமக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க அப்படியே தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். தேவ சமூகத்தில் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். இனி இன்வால்வ்மெண்டா இல்ல ஆண்டவரே, நான் கமிட்மெண்டா இருப்பேன்னு சொல்றவங்க, அர்ப்பணத்தோடு இருப்பேன்றவங்க அப்படியே கரம் உயர்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் நம்மை பார்க்கட்டும், பரலோகம் நம்ம பார்க்கட்டும். ஏதோ இனி வந்து போறதில்லை, ஏதோ இன்வால்வ் ஆகிறது இல்ல, நான் என்ன முழுசா அர்ப்பணிக்கிறேன், என்ன முழுசா அர்ப்பணிக்கிறேன். நல்ல கரம் உயர்த்துங்க, நல்ல கரம் உயர்த்துங்க. கரம் உயர்த்தி கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, அடிமை நான் ஆண்டவரே